அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு கீழே பில் எபோ ஆர் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 24,800 புட்டு 112 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மேலே இருந்தால் இறங்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள் 112 தான். அதுதான் அங்கேருந்து என்ன இருக்குங்க ஃபாலா. நான் என்ன வீடியோலேயே சொல்லியிருக்கேன்னா, ஒரு ட்ரெண்ட் அங்கேருந்து முடிச்சிருச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து திரும்பவும் 6,000 டவுன் ஆகும். அடுத்த ட்ரேட் அது எகைன் போனவர் எகைன் என்ன பண்றாருங்க 112. அதுக்கு மேல அவரால் போக முடியல. ஏன்? இதுதான் மேக்ஸ். அப்போ இங்கிருந்து எப்படி திரும்பிச்சுங்கிறதும் மேக்ஸ். அதுக்கும் மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கு, அதுக்கான ரூல் இருக்கு. ஓகேங்களா? அது ஏன் திரும்பிச்சு, என்ன காரணம், அது இல்லை. இங்கிருந்து போனா அடுத்தது எங்க திரும்பும், அதுக்கு கீழே போனா அடுத்தது எங்க திரும்பும், அது திரும்பக்கூடிய இடம் அங்க மட்டும்தான் திரும்பும். ஏதோ மார்க்கெட் சப்போர்ட் வந்துருச்சுன்னு திரும்பாது, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா திரும்பாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், காலையில இங்க வர வரைக்கும் ஏறி இருக்கும், இங்க இருந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். நான் இந்த வீடியோ போடுறது சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க மேக்ஸ் சார்ந்து படிங்க, அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பகுதியில் யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப முக்கியம் மேக்ஸ். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தேவையே கிடையாது. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இது மேக்ஸோட சேர்த்து மட்டும்தான் வரணும். மேக்ஸ் இல்லைன்னா பண்ணவே கூடாது. அதனால தான் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். மேக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சேம் பை ட்ரிகர் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கண்ணை முடிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸ் வேல்யூ இருக்கிற இடத்துல பாருங்க, நான் கால் போட்டு வச்சிருக்கேன். எந்த ஸ்ட்ரைக்குமே எதுவுமே இவர் பாருங்க பை ட்ரிகர் பண்ணியிருக்காரு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. செல்லு தான் எங்க ட்ரிகர் பண்ணியிருக்காரு, அது இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கால் சைடில் புட் சைடில் பாருங்க பை ட்ரிகர் பண்ணிக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ட்ரி மறுபடியும் எகைனுங்க வந்துட்டு பை ப்ராஃபிட். எத்தனை 3 முறை கொடுத்துருச்சுனாக்கல அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பை, செகண்ட் பை, தேர்ட் பை. இதுக்கப்புறம் பையே கொடுத்தாலும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே போகலை. தேர்ட் பை கொடுத்ததுக்கப்புறம் அதால் போக முடியாது. இதெல்லாம் ஏன், எது நடக்குது? இங்கே மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், அங்கே தான் நம்ம பை பண்ணணும். மொத்தமெல்லாம் போய் பை பண்ணக்கூடாது. அதனால புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வருத்தம் பண்ணுங்க. யார் யூடியூப்ல எது சொன்னாலும் நம்பாதீங்க. சோசியல் மீடியாவில் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.